மானிட்டரி எக்கனாமிக்ஸ் பணவியல் பொருளாதார கொள்கைகள். மானிட்டரி எக்கனாமிக்ஸ் என்ன தெரியுமா? பணத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கொள்கைகள். பணம் அப்படிங்கிறனாலே நமக்கு ஞாபகத்து வர்றது பேங்க். பேங்குக்கெல்லாம் மேலான பேங்க் எது தெரியுமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் வங்கி. The RBI headquarters is located at RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? மும்பை. ரிசர்வ் பேங்கோட தலை எங்க இருக்குன்னா மும்பையில் இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ்னா தலைமையிடம், தலைன்னு ஞாபகம் வச்சுடுங்க. ரிசர்வ் பேங்கோட தலை எங்க இருக்கு? மும்பையில் இருக்கு. மணி ஈஸ். மணினா என்ன? எங்க பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணனுக்கு பேரு மணி. மணினா பணம். த மோஸ்ட் லிக்விட் ஆஃப் ஆல் அசட். லிக்விட் அசட்னா பணம் எப்பவுமே திரவ நிலையில தான் இருக்கும். திரவ நிலைனா தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பணத்தை நாம சொத்து வாங்க பயன்படுத்தலாம், வீடு வாங்க பயன்படுத்தலாம், மருத்துவ செலவுக்கு எதுக்கெடுத்தாலும் நம்ம இந்த பணத்தை தான் செலவுபடுத்துறோம். அதனாலதான் நம்ம பணம் திரவ நிலையில இருக்குன்னு சொல்றோம். பணம் திரவ நிலையில இருக்கிறதுனாலதான் எல்லாத்துக்கும் நமக்கு சாதகமா இருக்கு. மணி இஸ் த மோஸ்ட் லிக்விட் ஆஃப் ஆல் அசட். பேப்பர் கரன்சி அப்படின்னு என்ன? ரூபாய் தாள் வடிவத்தில் இருக்கிறது தான் பேப்பர் கரன்சி. பேப்பர் கரன்சி சிஸ்டம் இஸ் மேனேஜ்டு பை த சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி. சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டினா மத்திய நடுவண் வங்கி, அதோட அதிகாரத்துல இருக்கு. நாட்டில் ரூபாய் நோட்டுகளை மேனேஜ் பண்ணது யாருன்னா சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி. அதாவது மத்திய வங்கி, ரிசர்வ் வங்கி அல்லது நடுவண் வங்கி தான் ரூபாய் நோட்டுகளை அச்சிடுறதுக்கும் அதை வழிநடத்துறதுக்கும் உரிமை இருக்கு. பேப்பர் கரன்சி சிஸ்டம் மேனேஜ் பைன்னு வந்தாலே சிஎம் அப்படின்னு வச்சுடுங்க, சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி. சிஎம்னா சென்ட்ரல் மானிட்டரி. த பேசிக் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் M1 and M2 is with regard to. டிஸ்டிங்ஷன்னா வேறுபாடு. M1 M2குள்ள வேறுபாடு எதை பொறுத்து அமைகிறதுனா டைம் டெபாசிட் ஆஃப் பேங்க். ஒரு பேங்க்ல எந்த டைம்ல நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணாமோ அதை பொறுத்து தான் M1 M2வோட வேறுபாடு அமைகிறது. டிஸ்டிங்ஷன் பிட்வீன் M1 M2 வந்தாலே எழுத வேண்டியது டைம் டெபாசிட் ஆஃப் பேங்க். இர்விங் ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வாஸ் பாப்புலரைஸ்ட் இன். பணத்தோட குவான்டிட்டி கொள்ளளவை பற்றி சொன்னது யாரு? இர்விங் ஃபிஷர். இது எப்போ பாப்புலர் ஆச்சு அப்படின்னா 1911 19 மணி 11 நிமிஷத்துல தான் இது பாப்புலர் ஆகுது. இந்த 1911க்கு இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் இந்தியாவில் இருக்கு. 1911 தான் இந்தியாவோட கேபிட்டல் கல்கத்தாவிலேருந்து நியூ டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. 1911 இந்தியாவோட தலைநகரம் புதுடெல்லி. அந்த டைம்ல தான் இர்விங் ஃபிஷரோட குவான்டிட்டி தியரி ஆஃப் மணியும் பாப்புலரைஸ் ஆயிருக்கு. இர்விங் ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வாஸ் பாப்புலரைஸ்ட் இன் 1911. MV ஸ்டாண்ட்ஸ் ஃபார். எம் எதை குறிக்கும்? மணி சப்ளை, பணத்தோட உற்பத்தி. B வெலாசிட்டி ஆஃப் மணி. MV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ளை ஆஃப் லீகல் டெண்டர் மணி, முறைப்படியான பண விநியோகத்தை குறிக்கிறது. MV வந்தாலே லீகல் டெண்டர் ஆஃப் மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் மீன்ஸ். இன்ஃப்ளேஷன் என்ன? பணவீக்கம். பணம் வீங்கி போய் இருக்கும், அப்படிதானே? எப்ப அந்த பணம் வீங்கி போயிருக்கும்? பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது, கொடிய தொற்று நோய்கள் வரும்போது, ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழக்க செய்யும் போது பணவீக்கம் அதிகரிக்கும். இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் பிரைஸ் ஆர் ரைசிங். இன்ஃப்ளேஷன் இந்த ஃபிளைட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபிளைட் எப்படி பறக்குது? நாம கொடுக்குற ரூபாயில ரைஸ் ஆகி பறக்குது. பிரைசஸ் ஆர் ரைசிங். Does inflation result in a serious depreciation of the value of money? Depreciation தேய்மானம். எந்த விதமான பணவீக்கத்துல பணத்தோட மதிப்பு தேய்மான நிலையில இருக்கு? ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அதிகமான பணவீக்க விகிதம். இன்ஃப்ளேஷன் result in a serious depreciation வந்தாலே ஹைப்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. ஒரு வண்டியோட தேய்மானனால அது எப்படிதான் இருக்கும்? ஹைப்பர், அதிகமா தான் இருக்கும். அதே மாதிரி பணத்தோட தேய்மானம் அதிகமா இருக்கும். இந்த பைக்கோட தேய்மானம் எப்ப அதிகமா இருக்கும்? நிறைய கிலோமீட்டர் ஓடும்போது பைக்கோட தேய்மானம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பணவீக்கத்துல தேய்மானம் அதிகமா இருக்கும். Dash inflation occurs when general price of commodities increases due to increase in production cost such as wages and raw materials. எந்த விதமான பணவீக்கத்துல ஒரு பொருளோட விலை அதிகமா இருக்கும் அல்லது உற்பத்தி அதிகமா இருக்கும்? வேஜஸ்னா கூலி அதிகமா இருக்குது, அல்லது ரா மெட்டீரியல் மூலப்பொருள். பிரைஸ் ஆஃப் கமோடிட்டி இன்க்ரீஸ்னா பொருளோட விலை அதிகரிக்கிறது. இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதிகரிக்கிறது. வேஜஸ்னா கூலி, ரா மெட்டீரியல்ஸ்னா மூலப்பொருட்கள். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா கிடைக்காத பொருட்களால் ஏற்படும் பணவீக்கம் அல்லது உற்பத்தி நெருக்கடியால் ஏற்படும் பணவீக்கம், கூலி கொடுப்பதால் ஏற்படும் பணவீக்கம், மூலப்பொருட்களால் ஏற்படும் பணவீக்கம். கமோடிட்டிஸ், ப்ரொடக்ஷன், வேஜஸ், ரா மெட்டீரியல்ஸ் வந்தாலே காஸ்ட் புஷ் பண்ணதுன்னு எழுதிட வேண்டியதான். டூரிங் இன்ஃப்ளேஷன் who are the gainers? பணவீக்க நாட்கள்ல அதிகமா பெறுபவர்கள் யாருன்னா, பணவீக்கம் அதிகரிக்கும் போது அதிகமா வாங்குபவர்கள் யாருன்னா டெப்டர்ஸ். டெப்டர்ஸ்னா கடனாளிகள். கெய்னர்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ஞாபகம் வச்சுடுங்க. டெப்டர்ஸ் பெறுபவர்கள், கடனாளிகள்.
டேஸ் இஸ் a decrease in the rate of inflation. டிஸ்இன்ஃப்ளேஷன் பணத்தின் வாங்கும் திறனின் வீழ்ச்சி. பணவீக்கத்தின் போது எது குறைகிறது? பணவீக்கம் இருந்தாலே மக்களோட வாங்கும் தன்மை குறைகிறது. காசு கொடுத்து வாங்கும் தன்மை குறைகிறது. ஸ்டாக்ஃப்ளேஷன் கம்பைன்ஸ் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வித். ஸ்டாக்ஃப்ளேஷன் தேக்கம். பணவீக்கத்துல தேக்கம் வரும்போது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் தேங்கி போயிடும். ஸ்டாக்னேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்தாலே ஸ்டாக்னேஷன் தேக்கம், பணம் வந்து தேங்கி கிடக்கும். The study of alternating fluctuation in business activity is referred to in economics as trade cycle. Alternating fluctuation. Fluctuation நாலே ஏற்ற இறக்கம். Alternating fluctuation மாறுபட்ட ஏற்ற இறக்கம் பொருளாதாரத்துல எப்ப வரும்? பிசினஸ் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் எப்ப வரும்? ட்ரேட் சைக்கிள்னா வர்த்தக சுழற்சி. பிசினஸ்ல ஏற்ற இறக்கம், ட்ரேட் சைக்கிள் வர்த்தகத்துல சுழற்சியா இருக்கும். During depression, the level of economic activity becomes extremely. டிப்ரெஷன்னா மந்தம். பொருளாதாரம் மந்தமா இருக்கும்போது பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? லோ, குறைவா இருக்கும். டிப்ரெஷனாலே மந்தம். மந்தம் வரும்போது பொருளாதாரம் லோவா இருக்கும். Money can be anything that is generally acceptable as means of exchange and at the same time acts as a measure and a store of value. This definition was given by. பணம் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எக்ஸ்சேஞ்சின பரிமாற்றத்துக்கு உதவுவது, மிகவும் மதிப்பு மிக்கது. பணத்துக்கு சிறந்த வரையறையை கொடுத்தவர் குரோதர். குரோதர்னா காக்கா ஞாபகம் வச்சுடுங்க. இந்த காக்கா பொதுவாக பணத்தை அக்செப்ட் பண்ணுது, அதை வந்து அடுத்த காக்கையிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, அதை ஒரு இடத்துல கொடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. டெபிட் கார்டு இஸ் an example of. டெபிட் கார்டுனா பணப்பற்று அட்டை. இந்த பணப்பற்று அட்டை என்ன வடிவத்தில் இருக்கு? பிளாஸ்டிக்ல இருக்கு. டெபிட் கார்டு இஸ் an example of plastic money. டெபிட் கார்டு பிளாஸ்டிக்கா இருக்கு. Fisher's quantity theory of money is based on the essential function of the money as medium of exchange. ஃபிஷரோட குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி கோட்பாடுல பணத்தோட செயல்பாடு அப்படின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை நம்ம வாங்குறதுக்கு பயன்படுத்துவது, பரிவர்த்தனைக்கு உதவுவது. ஃபிஷரோட குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வந்து எதை பொறுத்ததுன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். V in MV is equal to PT equation stands for M money supply, V velocity of money, P price level, T volume of transaction. பண உற்பத்தி, பணத்தோட அடர்த்தி, விலை மற்றும் பண பரிமாற்றம். இது எதை பொறுத்ததுன்னா வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணி. வெலாசிட்டி ஆஃப் மணினா பணத்தோட வேகம், அதாவது சர்க்குலேஷன் வந்து எவ்வளவு அதிகமாக போகுது. MV is equal to PT அப்படி வந்தாலே வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணி, பணத்தோட வேகமான சுழற்சி. When prices rise slowly we call it mild inflation. பணவீக்கம் ரொம்ப ஸ்லோவா அதிகரிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? மைல்டு இன்ஃப்ளேஷன். மைல்டு இன்ஃப்ளேஷன்னா லேசான பணவீக்கம். ஸ்லோவான அட்டாக்னா மைல்டு அட்டாக்னு சொல்லுவோம், அதான் ஸ்லோவா விலை இருந்துச்சுன்னா மைல்டு இன்ஃப்ளேஷன். டேஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் இன் நோ வே டேஞ்சரஸ் டு த எக்கனாமி. எந்த வகையான பணவீக்கம் பொருளாதாரத்தை பாதிக்காது? கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன். கிரீப்பிங்னா ஊர்ந்து செல்லுதல். குழந்தை என்ன செய்ய? மெதுவா ஊர்ந்து செல்லும். குழந்தை மெதுவா ஊர்ந்து செல்லும் போது கீழே விழாது. பணவீக்கம் மெதுவா ஊர்ந்து செல்லும் போது பொருளாதாரத்தை எந்த வகையும் பாதிக்காது. நோவே டேஞ்சரஸ் டு த எக்கனாமி வந்தாலே கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன். ஃபிஷர்கிட்ட நம்ம குவான்டிட்டியை மணி கொடுக்கும்போது அவர் வந்து ரூபாயை நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவார். MV is equal to PT. PTனா PT பீரியடை ஞாபகம் வச்சுடுங்க. PT பீரியடை நம்ம எப்படி விளையாடுவோம்? வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன், வேகமாக விளையாடுவோம். அதே மாதிரி பணம் வந்து MV is equal to PT இருக்கும்போது வேகமாக சர்க்குலேட் ஆகுது. விலை வந்து மெதுவாக அதிகரிச்சா மைல்டு இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் பொருளாதாரத்தை பாதிக்கலன்னா அதுக்கு பேரு கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன். மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய சிறந்த வழி எது தெரியுமா? வாழ்வில் வெற்றி அடைய சிறந்த வழி மற்றவர்கள் பார்வையில் முட்டாளாக தெரிய வேண்டும். நாம புத்திசாலியா இருந்தாலும் முட்டாளன்னு தம்பட்டா எடுத்துட்டு தெரியணும். ஆனால் உண்மையில் நாம் புத்திசாலியாக இருக்க வேண்டும். உலகத்துல என்ன மாதிரி அறிவாளி யாரும் இல்லப்பா. உலகை வெல்ல என்கிட்ட 2 கை இருக்கு. உன்கிட்ட மட்டுமா 2 கை இருக்கு? இன்னும் எல்லாத்தையும் தான் 2 கை இருக்கு. ஒன்று என்னோட புன்னகை. 2வது கை என்ன தெரியுமா? என்னோட தன்னம்பிக்கை. இந்த 2 கையும் நாம எல்லார்கிட்ட இருந்தா உலகத்தையே நாம ஆளலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம உங்க கமெண்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.